எடப்பாடி பழனிசாமி நேற்று வந்து அவர் ஆரம்பிச்சாரு, அவர் ஏற்கனவே அப்படித்தானே ஆரம்பிச்சாரு. அதை மீறி தான் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாரு. அவர் இப்பதான் ஆரம்பிக்கிறார். நாங்க ஒரு 2-3 மாசமா முதலமைச்சர் வேலை பார்த்துட்டு தாங்க. நன்மை பயக்கும் கட்சியோட தான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லி, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இல்ல, அவங்க தொண்டர்கள்லாம் பிஜேபியோட சேர்ந்தது பிடிக்கல, அதனால நன்மை பயக்கும்னு அவர் மாத்துறாரு. அதுல என்ன இப்ப நாங்க நன்மை செய்யாமலா இருக்கோம், அவர் அது சொல்றாரு. இல்ல, பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் இப்போ நன்மை பாஜக தமிழ்நாடு மக்களுக்கு அவரை பத்தி அப்புறம் நீங்களே அவரே அப்படி சொன்னாரு, இப்ப இப்படி சொல்றாரு, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்த்து முதலமைச்சருக்கு ஜுரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஏங்க, அவர் நேற்று கூட்டத்தை பார்த்தீங்களா? நேற்று அதை விட நம்ம தலைவருக்கு பல மடங்கு, தளபதிக்கு பல மடங்கு மக்கள் ஆதரவு இருக்கு. அவங்கெல்லாம் ஒன்று, அது சும்மா இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதே கூட்டம் எங்கள் கூட்டத்தோட கம்மி தான். இப்போ நாளைக்கு முதலமைச்சர் திருவாரூர் வராரு. நாளைக்கு திருவாரூர் வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 14ஆம் தேதி இது மாயவரம் வராரு. 15ஆம் தேதி பாருங்க யாருக்கு கூட்டம்னு. பசங்க கடலூர்ல இறந்துட்டாங்க. ஆனா இன்னும் தமிழ்நாட்டில் ஆளுநர் ரயில்வே கேட் நிறைய இருக்கு. புதுக்கோட்டையில கூட 2 ரயில்வே கேட் இருக்கு. நீங்க ரயில்வே கேட்ட ஏங்க அவங்க ஒன்றிய அரசு செய்ய மாட்டாங்க. பாலம் கட்டுறதே நாங்க பூரா கட்டிடுறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற இணைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இடம் கையை கொடுக்க மாட்டேங்கிறோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லா இடத்துலயும் லேண்ட் அக்விசிஷன் நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. உடனே நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே தானே லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொடுக்க முடியும். அதான் விஷயம். பாஜகவோட 1999 திமுக கூட்டணி வச்சிச்சு. அவங்க கூட்டணி வச்சா நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா அது தீய கட்சியான்ற மாதிரி திமுக விமர்சனம் பண்ணுதுன்னு சொல்லி எடப்பாடி. அன்னைக்கு இருந்த கட்சி நல்ல கட்சி தான். இன்னைக்கு இருக்கிற கட்சி நல்ல கட்சி இல்லை தான். அது என்ன காரணம்னு வெளிப்படையாக உங்களுக்கே தெரியும். அது நான் சொன்னா அப்போ பிஜேபி நல்லது சொல்லிச்சுன்னு என்கிட்ட சொல்லுவீங்க. தமிழ்நாடு எவ்வளவு தூரம் நமக்கு நல்லா சிறப்பாக இருக்குங்க. நல்லா சிறப்பாக இருக்கு. எல்லா இடத்துலையும் பெரிய அளவில் உறுப்பினர்கள் ஆகிட்டாங்க. மக்களே சேர்றாங்க, தன்னிச்சையாக சேர்றாங்க. ரொம்ப பிரியமாக இருக்காங்க. நல்லபடியாக சேர்ந்துருக்க. ஒவ்வொரு இதில் சர்வர் சரியாக வேலை செய்கிற இடத்துலலாம் கிட்டத்தட்ட 30,000 பேர் சேர்த்துட்டாங்க. சர்வர் வேலை செய்கிறாங்க. சர்வர் வேலை செய்யாத இடத்துல தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஆனால் மிக சிறப்பாக இருக்கு. தமிழக வெற்றி கழகமும் தொடர்ச்சியாக உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்திருக்காங்க. அதை எப்படி நான் பார்க்குறீங்க சார்? தேர்தலில் அவங்க செய்வாங்க சார். நாங்கள் தான் ஜெயிப்போம் சார். நடிகர் விஜய் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துவாரா? அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் தான் ஜெயிப்போம்.